the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். Genesis 3:15 is spoken right after the fall of Adam and Eve. God is pronouncing judgment on the serpent for deceiving Eve. This verse is part of God's curse on the serpent, but it also contains the first prophecy about Jesus Christ. Jesus fulfilled this through his perfect life, his death on the cross, his resurrection, his future return where Satan is finally destroyed. அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதன் மூலம் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசுவின் பரிசுத்த வாழ்க்கை, சிலுவையில் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் சாத்தானை வீழ்த்தியது. அவருடைய இரண்டாம் வருகையில் சாத்தான் முழுவதுமாக விழுந்து போவான். இதுவே ஆவிக்குரிய முதல் யுத்தம். இந்த யுத்தம் உண்மைக்கும் பொய்க்கும், இந்த யுத்தம் நல்லவைகளுக்கும் கெட்டவைகளுக்கும், இந்த யுத்தம் பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும். This is the first mention of spiritual warfare. This verse explains why there is conflict between truth and lies, conflict between good and evil, conflict between God's people and Satan. Victory of Christ is guaranteed. The battle is long, but the ending is decided. A very warm welcome to everyone. As we commence this wonderful Christmas program, let us remember that the true reason for the season is Christ himself. உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நாம் இங்கே கூடி இருப்பதன் நோக்கம் கிறிஸ்து மட்டுமே. அவருடைய பிறப்பு நம் எல்லாருக்கும் கிடைத்த நற்செய்தி. Before we begin our celebration, let's take a moment to thank God for his love and blessings. I would like to call Pastor Ishwar to lead us into the opening prayer. முதலாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்க ஆரம்ப ஜெபத்திற்காக பாஸ்டர் ஈஸ்வர் அவர்களை வரவேற்கிறேன். Glory to God in the highest heaven, and peace on earth to those with whom he is pleased. விண்ணகத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூலோகத்தில் மனிதர்களுக்கு சமாதானம். சமாதானம் for the people, those who are pleased by God. இந்த மாலை வேளையிலே as we are gathered for the Christmas carol celebration, முதலாவதாக கர்த்தராகிய தேவனுக்கும் பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே I like to quote the invitation from the Christmas carols that you have mentioned. Come and encounter the Emmanuel. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை போட்டிருந்தார்கள். வாருங்கள் இம்மானுவேலோடு ஒரு சந்திப்பு. சரி போத சந்திப்பு என்ன ஒரு அருமையான இந்த மாலை வேளையில நாம் கூடியிருக்கின்றோம். அந்த இம்மானுவேல் ஆன கர்த்தராகிய தேவனை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். அன்று எருசலேமிலே பேரை கேட்டாலே அதிரினார்கள். பேரை கேட்டாலே அதிர்தில்லை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இயேசு பாலகன் பிறந்திருக்கின்றார் என்று சொன்னதுமே எருசலேமிலே ஏரோது முதற்கொண்டு எருசலேம் பட்டணமும் அந்த நகரமும் அந்த மக்களும் பயந்து அதிர்ந்து போனார்கள். ஆனால் இங்கே தூதர்கள் சொல்லுகின்றார்கள், glory to God in the highest and peace to his people on earth. அவருடைய விருப்பமான பிள்ளைகள் அவர்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அமைதியும் உண்டாவதாக என்று இந்த மாலை வேளையிலே
இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இது ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் கேரல் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே, சபை மக்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற வேளையிலே, பிதாவாகிய தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த காரியத்தை மிகவும் நேர்த்தியாகவும் உம்முடைய பிரசன்னத்தோடு வழிநடத்தும்படியாக உம்முடைய கிருபைக்காக இந்த மாலை வேளையில் வாஞ்சியோடு நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு செல்ல நாங்கள் இந்த மாலை வேளை நாங்கள் கூடியிருக்கின்றோம். நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, we ask you, Lord, let your presence lead the choir and the team, the pastor and the team and the congregation. We welcome you, Holy Spirit. Without you, there is nothing impossible for us to proceed in everything, Master. We welcome you, Holy Spirit. Take complete control of us and the complete celebration too, Master. We once again place the pastor's team and the family and the congregation and the choir, Lord. We make this prayer the most precious in the mighty name of the Jesus Christ, Emmanuel. Amen, amen, amen. Praise the Lord. Thank you. We welcome you all. Today, as we enter the presence of God, let us come with a heart full of thanksgiving. The scripture says, enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his name. As we gather today, let us humble our hearts, surrender our thoughts, and offer our worship to the one who created us, redeemed us, and sustains us. இன்று நாம் அனைவரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைய ஆராதனையில் தாழ்மையுடன் நம் இதயங்களை அவருக்கு சமர்ப்பிப்போம். அவர் நம்மை உருவாக்கினவரும் நம்மை காக்கிறவருமாய் இருக்கிறார். வாருங்கள், நம் எல்லோரும் சேர்ந்து தேவனை உயர்த்துவோம். Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Amen. What is today's theme? What is today's theme? Encounter Emmanuel. How many of you wants to encounter Emmanuel? Amen. Shall we all raise to our feet? We were going to worship, just going to sing a couple of songs. We're going to invite God's presence. ஆண்டவர் நம்ம மத்தியில வரவேற்போம். யோவான் 1:14 சொல்கிறது போல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பெரிய எதிர்பார்ப்போட இது ஒரு ப்ரோக்ராமா பார்க்காதபடி ஆண்டவர் எனக்காக என்ன என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், என்ன திட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். What is that God has for me in my life? I need to encounter Emmanuel. I need to encounter Jesus in my life. As we are going to sing this first song, பாவங்கள் போக்கவே சாக்கவே பூலோகம் வந்தாரையா. It goes on to say, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. Amen. It's such a beautiful truth. நம்ம யாரும் தேடி போகல ஆண்டவர், ஆனா அவர் நம்மளை தேடி வந்தார். ராஜாதி ராஜாவா இருந்தும் மேன்மை உள்ளவனா இருந்தும் அவரை தாழ்த்தி நம்ம மத்தியில வந்தார். இன்னைக்கு சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி இந்த பாடலை பார்ப்போம். Santosham
தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணின தேவன். உன் கரம் பிடித்து நடத்துகிறவர், உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். Today we need to know that we celebrate Jesus not only on Christmas but we celebrate Jesus every day in our lives. ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்க உயர்த்த கற்றுக் கொடுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து எங்களுக்காக வந்தீரே அப்பா. உடைய மகிமையை திறந்து வந்தீரே ராஜா. இந்த வேளையில அப்பா எங்களுடைய இருதயத்தை நாங்க உயர்த்துறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த பாடலை பாடும்போது ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. சொல்லுங்க அப்பா, எங்களுடைய வழிகள் மாறி இருக்கலாம், நாங்க வேறு பக்கம் திரும்பிக்கலாம், உண்மை நாங்க கைவிட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருபோதும் கைவிடாத நல்ல தேவன். எங்க மத்தியில ஒவ்வொரு நாளும் நீர் வந்து எங்களை ஆட்சி தேற்றுகிறீரே ஐயா. இந்த பாடலை பாடும்போது உண்மையாவே அவர்களை ஆராதிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் அப்பா,
You're all we need, oh Father God. நீர் மாத்திரம் போதும் சுவாமி. அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குப்பா. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ராஜா. கவலைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நீர் எங்களை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இதோ 2.5 மாதங்களப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுக்காக என்று ஒரே இதயத்தோடு வந்தது இந்த என்கவுண்டர் மேனுவல் அப்பா. இதுல செய்யும்போது ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய நாம மகிமைக்கு மாத்திரம் என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் நாங்கள் தருகிறோம்ப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Glory to God for this blessed time of worship. Thank you, God. Our heartfelt thanks to the worship team for ushering us into God's presence. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அழகான ஆராதனை மூலம் நம்மை நடத்திய குழுவிற்கு நன்றி. As we continue this beautiful Christmas celebration, let us listen to the welcome address. I invite Frida Khan to officially welcome us and open this evening's program. For 400 years, from Malachi to before the beginning of Matthew, heaven was silent. 400 ஆண்டுகளாக மல்கியாவிலிருந்து மத்தேயு துவங்கும் முன்பதாக பரலோகத்தில் அமைதியும் மௌனமும் நிலவி இருந்தது. No prophet spoke. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படவில்லை. No visions came. தரிசனங்கள் காண்பிக்கப்படவில்லை. Israel waited and wondered if God had forgotten them. The promises seemed delayed and hope felt distant. தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரோ என்ற கேள்விகள் விசுவாசமற்ற சூழ்நிலை நிலவின. In that silent moment, God was preparing for that perfect moment for you, for me and for all. தேவன் ஒரு மிக சிறந்த நேரத்தை உனக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். When it was time for fulfillment, அந்த நிறைவான காலம் வந்தபோது நடந்தது என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். And in English it says, for unto us a child is born, a son is given, the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. இமானுவேலுடன் சந்திப்பு, என்கவுண்டர் இமானுவேல் என்ற கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, சபை மக்களே, பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் பெற்றோர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். On behalf of World Gospel Hope Church, Pastor Reverend Daniel and Betty Auntie, we welcome each and every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. We welcome our dear pastor and auntie. We feel honored and privileged to have you guys leading us, encouraging us every time and taking us closer to Jesus. Thank you, pastor and auntie. இந்த நாள் நாங்கள் வெகுவாய் காத்துக்கொண்டிருந்த பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கும் நாள். இயேசுவின் மூலம் விதைத்த விதையின் விளைவு இம்மானுவேலுடன் சந்திப்பு. It's a long waited event to life that you have sown us through Jesus, which has come to existence this day. நீங்கள் விதைத்த இந்த விதை இன்று ஆண்டவர் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் எங்கள் ஒவ்வொரு யூத் பிள்ளைகளின் பல நேர ஜெபம், 2.5 மாதம் பயிற்சி, எங்களோடு தோள் கொடுத்து ஒரே உள்ளத்தோடு இதை இயேசுவுக்காக செய்வோம் என்று சொன்னார்கள். We want to thank all the youth children. இன்னைக்கு வந்த அக்கா அண்ணா நீங்க என்ன செஞ்சாலும் சரி, we are there standing with you for Jesus. நாங்கள் 5 பிள்ளைகளாக ஆரம்பித்தோம். We were only 5. We had only 5 youth children. சரி, நாங்க நினைச்ச கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு சில பாடல்களை பாடலாம் என்று சொல்லி ஆரம்பிச்சோம். But that 5 became 10. 5 பேர் 10 பேர்கள் ஆனார்கள். 10 15 ஆனார்கள். 15 20 பேர் ஆனார்கள். 20 வாலிப பிள்ளைகளோடு கூட 10 பிரஷஸான சிறு பிள்ளைகளை கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ஆண்டு நடத்த
எங்களுக்கு பெரிய கிருபை பாடா இருக்கா. அதுக்காக நாங்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். My God shall supply all my needs according to his riches in glory. என் தேவன் எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்கினார். ஒரே காரியத்துக்காக தான் ஜெபித்தோம். இதுல ஆரவாரம் இருக்கக்கூடாது சுவாமி, அர்ப்பணிப்பு இருக்கணும். இந்த ஆரவாரம் அந்த ப்ரோக்ராமோட பார்த்து விட்டு செல்லாதபடி ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு என்று அர்ப்பணித்து செல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரே நோக்கம். I want to finish by saying 3 things. How an encounter with God can change a man's life. தேவ சந்திப்பு எப்படி ஒரு மனிதனை மாற்றும் என்பதற்கான 3 காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். Mary discovered that an encounter with God turns fear into faith and questions to surrender. மரியாளின் சந்திப்பின் மூலமாக அவள் அறிந்து கொண்டது, நான் பயப்படும் சூழ்நிலைகளை தேவனிடம் கொடுக்கும் போது விசுவாசத்தை தருகிறார் என்பதை பார்க்கிறோம். And about Joseph's encounter reminded us that he guides our path even when we do not understand the way. யோசேப்பினுடைய சந்திப்பின் மூலமாக நாம் அறிந்து கொண்டது, நமது வழிகளை அவரிடம் சமர்ப்பிக்கும் போது போகிற வழி என்ன என்று அறியாமல் இருந்தாலும் அவர் நம்மை நடத்தி செல்கிறபடியால் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. And it's about the shepherds. When shepherds encounters reminded us that a night of routine became a night of revelation. மேய்ப்பர்களின் சந்திப்பின் மூலமாக ஒரு வழக்கமான இரவு வெளிப்பாட்டின் இரவாய் மாறியது. 3 நபர்கள், 3 தருணங்கள், ஆனால் ஒரே சத்தியம், இயேசு. 3 different groups, 3 different situations, but one divine truth, and that is Jesus. And all of them discovered one beautiful thing: when God steps into our lives, nothing remains the same. Hallelujah. தேவன் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் போது உங்கள் சரித்திரத்தையும் மாற்றி எழுத அவர் வல்லவராய் இருக்கிறார். So sit back, relax, watch what the Lord has done in our lives. Encounter Emmanuel. அமர்ந்திருந்த தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை பாருங்கள். இம்மானுவேலிடம் ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all. வெறும் வெல்கம் ஸ்பீச்சா மட்டும் இல்லாம எங்களுக்கு நீங்க என்கவுண்டர் இம்மானுவேல்னா என்னன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. Here comes our amazing choir team, full of passion, talent and desire to glorify God through music. With heart full of joy, let us cheerfully welcome our choir as they lead us in joyful Christmas carols. கிறிஸ்துமஸின் ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் நம் இதயங்களில் விதைக்க நமது பாடல் குழுவை அன்போடு வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். Luke chapter 2 and verse 10 and 11. Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். In a world filled with chaos, the first message was fear not. He says, fear not, I have redeemed you. Fear not, I have engraved you in the palm of my hands. Fear not, I am with you wherever you go. குழப்பங்கள் நிறைந்த இவ்வுலகில் வந்த முதல் நற்செய்தி, பயப்படாதே, பயப்படாதே, உறுதியாக தரித்திருந்து அவருடைய இரட்சிப்பை காணுங்கள். பயப்படாதே, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்துள்ளேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாருங்கள், மகிழ்ச்சியோடு இரட்சகர் பிறந்தாரே என்ற முதல் பாடலை பாட கேட்போம்.
14 verse 3. And if I go and prepare a place for you, I will come back and take you to be with me, that you also may be where I am. His first coming was his humility, but his second coming will be in glory. He came on a silent night, but his return will be with the glorious sound of trumpet. Are you ready to meet the Jesus the King? அவர் முதலாம் வருகையில் தாழ்மையின் கோலத்தில் வந்தார். அவர் முதலாம் வருகையில் அமைதியான இரவு. அவர் இரண்டாம் வருகையில் எக்காலம் முழங்க ஆரவத்தோடு பிரதான தூதர்களோடு மகிமையில் வந்தார். ஏசுராஜாவை சந்திக்க நீங்களா ஆயத்தமா? கேட்போமா நமது நிச்சயம் தரும் பாடலில் மன்னன் இயேசு வருகிறார். It's time for one of the most joyful moments of our program.
Let's warmly welcome our little stars as they come forward to present their dance performance. Their innocence, energy and excitement always bring a smile to our hearts. Let's encourage them with a big round of applause as they take a stage. அனைவரும் தயாரா? அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கிட்ஸோட டான்ஸ். உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழவுண்டார் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை
These young voices remind us that the promise of Emmanuel lives on. Let us joyfully welcome our youth choir as they lift up this Christmas carol again. ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம். This verse reveals the heart of gospel, where God does the impossible to accomplish His love for you and me. Emmanuel, God with us, God for us, and God within us. இந்த வார்த்தை சுவிசேஷத்தின் இதயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் அசாதாரணமான காரியத்தின் மூலம் நம்மேல் கொண்டு இணையற்ற அன்பை காண்பித்தார். இமானுவேல், தேவன் நம்மோடும், தேவன் நமக்காகவும், தேவன் நமக்குள் இருப்பது எவ்வளவு நிச்சயம். ஆனந்தமாய் நம் மீட்பர் பிறந்த செய்தியை பாட கேட்போம், வாருங்கள். Micah chapter 5 verses 2. O Bethlehem Ephrathah, who are you, little, to be among the clans of Judah? From you shall come forth for me one who is to
அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வனத்தினுடையது. Every knee shall bow down in worship, every tongue confess his name. Come, let us behold the wonder of Emmanuel. The night when glory ascended, the King was manifested. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அவன் நாமத்தை. இம்மானுவேல் என்ற அதிசய காரணர் இருளில் வெளிப்பட்ட மகிமையின் ராஜாவை சாஷ்டாங்கமாய் பணித்துக் கொள்வதே இந்த பாடல். Oh come, let us adore. Youth choreography team. In every generation, God raises young hearts who are eager to worship Him in their own unique and creative ways. Today, these young people stand before us not merely to perform, but to minister, to inspire, and to lift up the name of Jesus through their movement and expression. Church,
Let us joyfully welcome our youth choreography team and allow their worship to bless us and draw us closer to God's presence. அடுத்ததாக நம் வாலிப பெண்களின் நடனம். எல்லா தலைமுறையிலும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் தேடுகிற வாலிபரை பார்க்கலாம். இந்த வாலிப பெண்களும் தேவனுக்கு முன்பாக நடனமாட மட்டுமல்ல, தேவனை சேவிக்க, இயேசுவின் பரிசுத்த நாமத்தை தங்கள் நடனத்திலும் முகபாவனையிலும் உயர்த்தவே சபையார் அனைவரும் சந்தோஷமாக நம் வாலிப பெண்களை வரவேற்போம். To the Lamb, and all who've gone before.
ஆண்டவர் பரிசுத்தர். அவருடைய நாமத்தை அறிக்கிடுவோமா? நீரே பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுவோமா? நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். அந்த பாடல் இதுதான் சொல்லுது, நீங்க தான் ஹோலி, நீ தான் பரிசுத்தர், நீங்க எப்பவுமே நீங்க பரிசுத்தர் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. நம்ம ஒரு முறை சொல்லுவோமா? ஆண்டவரே நீ பரிசுத்தர். 7 முறை சொல்லுவோமா? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆமென். அந்த பாட்டு இதுதான் சொல்லுகிறது. Thank you so much. Once again, young voices rise with living hope, echoing the joy of Bethlehem. Let us warmly welcome our youth choir as they celebrate Christmas through song. Praise God. A purpose-filled Christmas starts with John chapter 3 verse 16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him will not perish but will have everlasting life. God loved, God gave so that we believe and we receive life. The greatest gift is Christmas is Jesus. ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸின் ஆரம்பம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய வாழ்வை நமக்கு தந்தார். நமக்கு கிடைத்த சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசு இயேசு மட்டுமே. இயேசுவின் பிறப்பின் அழகை வர்ணிக்கும் கன்னட பாடலை பாட கேட்போமா? ನಮ್ಮ ರಕ್ಷಕನೆಂದು ಹುಟ್ಟಿದ ಹಲ್ಲೆಲೂಯಾ
verse 14. The Word became flesh and made his dwelling among us. We have seen his glory, the glory of the one and only Son, who came from the Father, full of grace and truth. யோவான் 1 அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. What a joyous day to go and proclaim the name of Jesus. It's time to shout out his praise, not only to say Jesus the reason for the season, but also to remember you are the reason Jesus came down in the season. எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் இது. அவர் நமக்காகவே பிறந்தது நிச்சயம். Go tell it on the mountain என்ற பாடலில் உலகிற்கு உரக்க சொல்வோம் நம் பேரானந்தத்தை.
time to prepare our hearts to hear a Christmas sermon. The message that carries the heartbeat of the season. The word of God is alive, powerful, and life-transforming. Through it, God speaks comfort, direction, and healing into our lives. Christmas is not just a festival, it's a message. A message of hope to the hopeless, a message peace to the troubled, a message joy to every longing hearts. It reminds us that God loved us so deeply that He came down to be with us, to walk among us, and ultimately to redeem us. This evening, God's servant has prepared with a message that I believe will bless us, strengthen our faith, and remind us once again of the true meaning of Christmas, Emmanuel, God with us. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்நேரத்தில் நம்முடைய இதயங்களை ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக செலுத்துவோம். தேவ வசனம் உயிருள்ளது, வல்லமையானது, வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடியது. அவருடைய வசனம் நம்மை வழிநடத்தும், ஆறுதலை தரும், வெற்றியான வாழ்க்கை. கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டம் மட்டுமல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையையும், குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு தெளிவையும், தனிமையானவர்களுக்கு ஆறுதலையும், கஷ்ட நேரத்தில் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய நற்செய்தி. இந்த மாலை நேரத்தில் நம்மை இத்தகைய வார்த்தையினாலும் தேவ வசனத்தினாலும் நம்மை இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த நம்முடைய சபை போதகராகிய பாஸ்டர் ஆண்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் அழகான பாடல்களை இவ்வளவு நேரம் நான் ரசித்து கேட்டோம். நீங்கள் ரசித்தீர்களா எனக்கு தெரியாது, ஆனால் நான் மிகவும் ரசித்தேன். நிஜமான தேவ தூதர்கள் மேலே இருந்து வந்திருக்கிறார்களோ என்ற ஐயம் எனக்குள்ளே வந்தது. அவ்வளவு அழகாக அவளை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். என்ன சொல்லிட்டுதான் அதுதாங்க, தேவனுக்குன்னு ஏதாவது செய்யணும்னா ஒண்ணு டைமை இழக்கணும், இல்லாட்டி நம்ம கையில இருக்க பொருளை இழக்கணும். இதெல்லாம் இழந்தாதான் கர்த்தருக்குன்னு எதையாவது செய்ய முடியும். ஃப்ரீடாவும் சார்ல்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க இதை ஒரு சேலஞ்சா எடுத்து ரொம்ப அழகா நேர்த்தியா அற்புதமா ஃப்ரீடாவும் சார்ல்ஸும் இது பண்ணாங்க. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய பொருட்களினாலும் சமயத்தினாலும், ரெண்டு பேரும் கார்பரேட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க. ஆனா அவங்க சேர்ந்து ஷீபா, நம்முடைய ஆலயத்துல ஷீபா அவங்க கோஆர்டினேட் பண்ணி பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து எல்லா யூத் பிள்ளைகளையும் இதுல என்னால வர முடியல, ஏன்னா எனக்கு சர்ஜரி ஆயிருந்ததுனால நம்ம மேலே அதிகமா இருந்தேன், கீழே என்ன நடக்கிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் பழக்குவித்து இத்தனை அழகாய் அவர்களை ஸ்டேஜில் ஏற்றி அவளை பாட வைப்பது சாதாரண காரியம் அல்ல. அதற்காக நம் கரங்களை நன்றாய் தட்டி நம்முடைய பிள்ளைகளாகிய ஃப்ரீடா, சார்ல்ஸ் அண்ட் ஷீபா, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நம் நன்றி செலுத்தலாம். அவங்க தான் லீடர்ஷிப் எடுத்து 3 பேரும் அழகா இதை நடத்தி கொடுத்தார்கள். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு தலைமுறையா இது கடந்து போக வேண்டும். ஒரு தலைமுறையோடு நின்று விடுகிற காரியம் அல்ல. ஆகையினால் தான் வேர்ல்டு காஸ்பல் ஹோப் சர்ச் அதிகமா இங்கே எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுகிறோம், ஊக்குவிக்கிறோம். அவர்கள் மேலே வர வேண்டும், தேவனோடு இணைய வேண்டும். இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு நல்ல டான்ஸ் ஆடினாங்க. நான் அவர்களுக்குள்ள என்ன பார்த்தேன் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இருக்கிற ஜான் ஜெபராஜுகளை நான் பார்த்தேன். நம்முடைய தேவ ஏதாகமத்தில் இருக்கிற தானியேக்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களில் அநேக பேர் யோசுவாக்களாக வருவார். ஐயே தட்ட மாட்டீங்க, இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் அப்படி பார்க்கிறேன் அவங்கள. ஹல்லேலூயா. நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன ஒரு வசனம் தான். ஏன்னா அநேக பேர் எல்லாரும் ட்ரெஸ் பண்றதுலதான் ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. வசனம் கேட்கறதுல எல்லாம் ஒண்ணு அவனுக்கு தெரியல. அதனால ஒரே ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைத்து விட்டு போகலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் கேட்ட வசனம். இந்த சின்ன பிள்ளைங்க டெடிகேஷன்ல நம்ம இதை அடிக்கடி சொல்ற வசனம். அதனால லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம், 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் என்று நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார்.
நம்ம எல்லாருமே இப்படிதான் வளரும். ஒரு தேவகுமாரனுக்கே என்ன வேணும்னு சொல்றாரு? ஞானத்திலும், வேற என்ன சொல்றாரு? வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், மனுஷ தயவு. இது 4 இருந்தாதான் ஒரு மனிதன் பூர்ணப்பட முடியும். தேவ ஞானம், தேவனுடைய தயவு, மனித தயவு, தேவ கிருபை இல்லாவிட்டால் உலகத்திலே, வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த தீம் எனக்கு தெரியாது. நான் கீழே வந்துதான் கேட்டேன். இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இன்னைக்கு நிறைய பேரு இந்த இம்மானுவேல் என்ற பெயரையே மறந்து விடுகிறார்கள். இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நமக்குள் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். நான் பிள்ளைங்க அழகா பேசினாங்க. ஃப்ரீடா தொடங்கி, ஷீபா தொடங்கி, சார்ல்ஸ் பாட்டு பாடினதுல எல்லாம் வச்சு நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். என்ன அழகாக, இதை நாங்கள் ஆர்ப்பரிப்பாக அல்ல, அர்ப்பணிப்பாக நாங்கள் இந்த சின்ன கூட்டம் தான் நம்ம, ஆனா ஆர்ப்பரிப்பாக நாங்க செய்யல, அர்ப்பணிப்பாக நாங்கள் செய்யறோம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சார்ல்ஸ், the Lord will bless your family, Sheba and all the youth, youngsters. அவங்களை கட்டாயமாக அதிகமாக ஆசீர்வதிப்பார். எல்லா நாட்களும் அவங்க இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? குழந்தைங்க வீட்டுல இருக்கு, வர முடியல அப்படி இப்படின்னா சொல்லுவோம். ஆனா எந்த சாக்கு போக்கு சொல்லாம, மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் பிள்ளைகளை ஒருமனப்படுத்தி அவர்கள் செய்த காரியம் என் இருதயத்தை தொட்டது. அதுதாங்க பிள்ளைகளை ஞானத்தில் வளர்க்கும், வளர்த்தியிலே வளர்க்கும். இன்னைக்கு ஐ எம் a compliant boy, I am a compliant girl, அது சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். ஆனால் தேவ கிருபை இந்த குழந்தைகள் மேல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவனுடைய வளர்த்தி அந்த குழந்தைகள் மேல் இருக்க வேண்டும். தேவனுடைய ஞானம், மனுஷ தயவும் வேணுமா? தேவ தயவும் வேண்டும். நம்ம மனுஷ தயவை பார்க்கிறோம், தேவ தயவை விட்டுன்றோம். இதனாலதான் அநேக சமயங்கள்ல பிரச்சனைகள் வருகிறது. தேவ தயவும் அவசியம், மனுஷ தயவும் அவசியம். இதற்காக நாம் ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது மனுஷ தயவு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு அநேக இடங்களில இந்திய தேசமே அப்படியா மாறிக்கொண்டு வருகிறது. ரேசிசம், காஸ்டிசம், அதே மாதிரி நீ பெரியவங்க, நான் சின்னவங்க, நீங்க பணக்காரர், நாங்க ஏழை, அப்படிப்பட்டதான பாகுபாடுகளின் மத்தியிலே நம் பிள்ளைகளை விடுகிறோம் ஸ்கூலுக்கு. அவங்க எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? என் பிள்ளைக்கு தேவ கிருபை இருக்கணும், என் பிள்ளைக்கு தேவ தயவு இருக்கணும், மனுஷ தயவு இருக்கணும், தேவனே உடைய ஞானம் இருக்கணும், நீர் தான் எங்களுக்கு வளர்த்தி தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறது ஒவ்வொரு தாயினுடைய கடமையா இருக்கு. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புஸ்தகம், ஸ்ரீபாதப்படி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. என்ன 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல என்ன எழுதி இருக்குதுன்னு பாருங்களேன். அதை பார்த்து எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. வேதம் நமக்கு அம்மாமார்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. எவ்வளவு? நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. படிமா, எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்திலே படுக்கைய போத்து கொண்டு தூங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. முதல் சாமத்திலே உன் கைகளை அவரிடத்திலே ஏறெடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், கதறி அழுது ஜெபிக்கணும், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும், இருதயத்தை உடைத்து ஜெபிக்கணும்னு நம்ம தாய்மார்களாகிய நம்மை பார்த்து கேட்கிறார். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளின் மேலே தேவ ஞானம், மனுஷ தயவு, தேவ தயவு, தேவ கிருபை அதிகமாய் பெருகும். தமிழ்ல நம்ம இப்ப இம்மா
இம்மானுவேல் அப்படின்னு சொன்னா தமிழங்களுக்கு அது புரியாது இல்லைங்களா? இம்மானுவேல்னா அது என்னது? இயேசுன்னு சொன்னாலே எவ்வளவு வேலைன்னு கேக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அர்த்தம். இப்ப இம்மானுவேல் சொன்னா அது வந்து இட்ஸ் a Greek or Hebrew word. அதை பத்தி சொல்றது கஷ்டம். ஆனா நான் ஒரு நாள் யோசிச்சு கொண்டிருந்தேன், ஒரு தேவனை இந்தியர்கள் எப்படி அழைப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழர்கள் விசேஷமா சாமி சொல்லுவாங்க, சரி. வேற ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னமோ தெய்வம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மட்டும் வரமாட்டேன் வாயிலுக்கு. ஏமா கடவுள், கடவுள் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன ஒரு டாக் முடிச்சிருக்கேன். கடவுள் அப்படின்னு சொல்ல, சும்மா கடவுள் அப்படின்னா என்ன? கடவுள் அப்படின்னா என்ன? ரட்சகர். அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போகுது. அது வந்து புறஜாதிகளுக்கு அப்படி தெரியாது இல்லைங்களா? கடவுள் அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் படைத்தவர் இல்ல. கடவுள் யோசிச்சு பாரு, கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். நல்லா கவனிங்க, எப்படி எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர், அவர் தான் கடவுளா இருக்கிறார். என் கூடயே வந்து என்ன மாதிரியே எல்லா குறைகளும் அவர் வச்சுட்டு இருந்தா கடவுளா? என்ன மாதிரியே கல்யாணம் ஆயிட்டு 4 குழந்தைங்களை பெற்ற கடவுளா? இல்ல, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் கடவுள். இன்னொரு காரியம் கற்றுக் கொடுத்தாரு, என்ன தெரியுங்களா? கடவுள் கடந்து நிற்கிற தேவன் என்றைக்கு எனக்கு உள்ளே வருகிறாரோ அப்பொழுதுதான் அவர் கடவுள். அல்லேலூயா. எனக்கு உள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கடவுளை வந்து நம்ம பூஜிக்கிறாங்க, அவங்க தரிசிக்கிறதுக்கு ஓடுறாங்க, மலை மேல போடுறாங்க, கருப்பு துணி போட்டுக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த கடவுள் உனக்குள்ளே வர வேண்டும், எனக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இம்மானுவேல், அப்பொழுதுதான் அவர் இயேசு. அல்லேலூயா. இந்த கடவுள் எனக்கு உள்ளே வர வேண்டும். ஜீசஸ் எவ்வளவு பெரிய ரெவலேஷன். அவர் கடவுள் மட்டும் இல்லைங்க, கடந்து நிற்கிறவர் மட்டுமல்ல, எனக்கு உள்ளே அவர் வர வேண்டும், எனக்கு உள்ளே அவர் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது. I am in Christ, Christ is in me. தேவன் எனக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு ஒரு அழகா வசனத்தை சொல்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபமா ஜெபிக்கிறாரு, தேவனே நாம் நம்மில் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நமக்குள் ஒன்றாய் இருக்கும்படி நான் கேட்டுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், நான் அவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருப்பவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. சாதாரணமா எல்லாத்தையும் போயிட்டு தேவன் சொன்னாலோ இயேசுன்னு சொன்னாலோ இம்மானுவேல் சொன்னாலும் தெரியாது. ஆனா கடவுள்ன்றவரு எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். துக்கம், துயரம், துன்பம், கண்ணீர், இன்பம், சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் கடவுள். ஆனால் அந்த கடவுளை வெளியில நீ வச்சினா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த தேவன் எனக்குள்ளே வந்தார், எனக்குள்ளே. இன்னைக்கு ஒரு வசனம் சொன்னாங்க, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. ஆமென். அதான் இம்மானுவேல். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் உனக்குள்ளே இருக்கிறாரா? எனக்குள்ளே இருக்கிறார். An encounter with Emmanuel. If you encounter the Lord, what you will ask, Shiva? You are encountering Emmanuel. நீ என்ன கேட்ப? நிலைவரமான ஆவி கேட்பியா? சரி. வேற மத்தவங்க என்ன கேட்பீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, சரி, என்கவுண்டர் வித் ஜீசஸ் தானே. அப்ப அவர் வராரு முன்னாடி என்னமா வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னங்க ஐயா? ஆமென். என் உள்ளத்தில் வாரும் ஐயா. ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்புறம் அப்பாவும் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னோடு நீர் வேண்டுமே. அப்புறம் நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அதுதாங்க நம்முடைய காரியமா இருக்கணும். இயேசுவை பார்த்தா, அப்பா நீங்க போதும்பா, நீங்க எனக்குள்ளே வந்துருங்க, நீர் எனக்குள்ளே வருவது மட்டும்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னா எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், abundantly exceedingly above all he will bless us. Abundantly exceedingly above all he will bless you.
For that blessing, you need to have only one thing: Christ in you. You are in Christ. That is called Christ consciousness. Thank you. Filled with name, God's only Son was born. Hallelujah, hallelujah, hallelujah. The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was just as the angel said, you'll find him in a manger bed. Emmanuel and Savior, hallelujah, 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 hallelujah. A star shone bright up in the east to Bethlehem. The wise men free came many miles and journeyed long for you. And to the place at which you were, their frankincense and golden myrrh they gave to you and cried out, hallelujah, 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 I know you came to rescue me. This baby boy would grow to be a man and one day die for me and you. My sins will drive the nails in you. That rugged cross was my cross too.